வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால் தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டாக எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த டெலகிராம் லிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் நிஃப்டியோட லைவ் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். இதுவே ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். யூஸ் பண்ணி பாருங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா வந்து இந்த பிகினர்ஸ்க்காக கொடுத்துருக்க ஒரு 15 வீடியோ இருக்குங்க. ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்கள். உங்களுக்கு ஒரு 70-80% இதுலேயே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அப்புறம் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னால் அந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதுவே உங்களுக்கு போதுமானது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் வந்துடும். டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்துடும். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக பார்த்த வீடியோவில் இந்த இடத்துல மார்க்கெட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து அதாவது ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு போகாமல் திரும்பி இருக்கு. இது வரைக்கும் பார்த்த கடைசியாக. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு போகாமல் வந்து சப்போர்ட் உடைச்சிருச்சு. இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீக்னஸ் கொடுத்துட்டா ஒரு நல்ல டவுனு மேலே வந்தால் ரெசிஸ்டன்ஸுக்கு வர முடியல. எகெயின் வந்து இங்கே ட்ரேட் நடந்துகிட்ருக்கா. இது அடுத்தது கீழே இருக்கிற சப்போர்ட் எது அப்படின்னு நம்ம ஒன்று வரையணும் இல்லைங்களா? அது எந்த இடத்துல வந்து திரும்பி இருக்கா அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா பக்கத்தால் எதுவுமே காணோம். அப்போது நம்ம ஒரு 4 ஹவர் டே கேண்டலுக்கு உள்ளே போய் பார்ப்போம். இப்போ 4 ஹவர் வந்திருக்கோம். அதே 1 ஹவருக்கு 1 டேக்கு போயிட்டோம்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்த மார்க்கெட்டு இங்கே வந்து பாடி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான். அடுத்த கேண்டில் இங்கே இப்போ ரன் ஆகிட்டு இருக்கா. இது ஒரு நல்ல சப்போர்ட்டான பிளேஸ் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் கீழே வந்து மேலே போயிருக்கிற ஏரியா ஒரே மூவ் கொடுத்துருக்கா இங்கே. அப்போ இந்த இடத்துல ஒரு ஜர்க் கொடுத்துருக்கா. இப்போ இது வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கா. போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த டைம் வந்து கரெக்டாக இந்த பிளேஸையே அவன் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். புரிஞ்சுங்களா? அப்போது இதை விட்டாச்சுன்னா அடுத்தது இந்த லைனு, இந்த சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டெல்லாம் வரும்போது நல்லா வீக் ஆகிட்டு இருந்தது. இப்போவே நல்லா வீக் தான். ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. இப்போ இப்போவே வந்து நல்லா வீக்காக இருக்குது. இப்போ ஏன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இஸ்ரேல், யுஎஸ், ஈரான் வார் இருக்குது இல்லைங்களா? அதில் அந்த வாரும் ஒரு காரணம் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே இறங்கிட்டு இருக்கா. குரூட் ஆயில் மேலே போயிட்டு இருக்கான். மற்ற மார்க்கெட்டு கீழே விழுந்துட்டு இருக்கான். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசனாக வந்து 48 மணி நேரத்தில் அடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தா அப்படி, அதாவது இபி பிளான்ட் பூரா ஈரானை தான் அடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தா அப்படி. அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று சாயந்தரம் அனௌன்ஸ் பண்ணோடனே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிருக்கா. 600 பாயிண்ட் மேலே போயிருக்கான் இப்போ. இப்போ இது 5 மினிட்ஸில் என்னென்ன சான்ஸ் கிடச்சிருக்கோ அப்படின்னு 5 மினிட்ஸ் ஆர் 50 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்ல ஒரு வீக் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 50 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போய் இங்கே வந்திருக்கான். இதையே பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கா. ரைட்டுங்களா? அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா தற்சமயம் கரண்ட் ட்ரெண்டு பை ட்ரெண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லலாம். வந்த மேலே வந்து அதே மாதிரி தான் மூவ் ஆகி மேலே போயிருக்கான். மேலே போன ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போது எது சப்போர்ட்னு கேட்டிங்கன்னா இதுதான் சப்போர்ட். இப்போ இந்த பிளேஸில் தான் மார்க்கெட் நின்றுட்டு இருக்கான். இப்போ இங்கேருந்து ரிவேஸ் ஆகலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் அடுத்த ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் தொடரலாம். அப்படி தான் இருக்கா. ஓவராலாக ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டே எல்லாம் செல் ட்ரெண்டு தான். அது எந்த மாற்றமும் இல்லை. 50 மினிட்ஸ் தற்சமயத்துக்கு ஒரு கரண்ட் மார்க்கெட் மட்டும் பை ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். அப்போ இதைய பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆனால் இன்னும் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேற்று வச்ச லோ இதெல்லாம் பிரேக் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் கீழே நல்லா போகலாம். ஏன்னா இவன் ஒரு பெரிய லெவலுக்கு மேலே வந்துட்டா இனி அதனோட மூமெண்ட் வந்து புல் பேக் கொடுக்க தான் செய்வான். கீழே வருவான், பார்ப்போம். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது பை ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்கிறது தான் பேர். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் உடைச்சிட்டு பாருங்கள், இங்கே மேலே போனது பெருசாக போக முடியல அவனால்.
இங்கே ஒரு இடத்துல பாடி க்ளோஸ் வச்சுட்டா மேலே, ஆனால் இங்கே வந்து பாடி க்ளோஸே வைக்க முடியல. அடுத்தது மறுபடியும் கீழே வர்றான். கீழே வந்தவன் எது வரைக்கும் வர்றான்? சப்போர்ட் வரைக்கும் தான் வந்திருக்கான். மறுபடியும் மேலே போனவன் இந்த ஹைக்கு வர முடியல. எகெயின் கீழே மேலே போயிட்டு இந்த ஹைக்கே வர முடியல. இப்போ இந்த லோவையும் உடைச்சிட்டான். புரிஞ்சுங்களா? மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகுறா. இது கூட நம்ம ட்ராவல் பண்ணி பழகிட்டாவே நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் மார்க்கெட்டு. நம்ம இது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பழகிக்குங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்சி என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிங்கனாவே நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். இதே வந்து நான் அந்த பிகினர்ஸ் கைடு அண்ட் தவறாமல் பார்க்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்கேன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி. அதை கொஞ்சம் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இப்போ இடையில வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம். நன்றி.